ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன சாதம் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து அடுப்பில் வந்து சாதத்துக்கு போட்டிருக்கேன். சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. இது வந்து எப்படி வந்து நான் ப்ரொக்கோலி தான் மக்களே, ப்ரொக்கோலி ரைஸ் தான் செய்ய போகிறேன். ப்ரொக்கோலி வந்து நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டைம் வேறு ஆச்சு, அதனால் நான் கொஞ்சம் பெருசாகிட்ட பார்த்துக்கோங்க. நீங்கள் பொறுமையாக டைம்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி சீக்கிரமாட்டே நம்மளுக்கு வெந்துடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது இன்னுமே போன டைமில் நல்லா குட்டியாக வெட்டியிருந்தேன். அது கொஞ்சம் பீஸை மட்டும் பொரிக்கிறது இப்போ எனக்கு எடுத்து வச்சு கொடுத்துருந்தேன் மக்களே. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி தண்டெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த தண்டெல்லாம் நல்லா இந்த தொலியெல்லாம் எடுத்துகிட்டு இதை நான் சூப்பு போடுறதுக்கு வச்சுருக்கேன் மக்களே. இதில் வந்து வெஜிடபிள் சூப்பு போடலாம். இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு இதெல்லாம் வெட்டி போட்டு சூப்பு போட்டு குடிங்க. சீரகம், நல்ல மிளகுலாம் போட்டு நல்லா சூப்பராக சூப் போட்டு குடிக்கலாம். வெஜிடபிள் சூப் போடுவீங்களா, அதே மாதிரி தான். அது கூட கொஞ்சமாக இந்த இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோமோ இதில் கொஞ்சோண்டு எடுத்து அது கூட போட்டு அதையும் நம்ம சூப் போட்டு குடிக்கலாம் மக்களே. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கு ஃபஸ்ட்டு தாளசம் பண்ணுற மெத்தடில் தான் கொஞ்சம் சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு கடுகெல்லாம் போடுவீங்க. இதுன்னு நான் எதுக்கு இதில் வந்து கருவேப்பிலை போடலை அப்படின்னா, பையன் வந்து அதை உட்காந்து பிறக்கி வச்சிட்ருக்கான். அதனால் கருவேப்பிலை இதில் போடாமல் வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் மக்களே. இது நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். கிரேவி பதத்துக்கு நம்மளுக்கு வரும்போது அந்த நம்ம ப்ரொக்கோலி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இதுக்கு போடணும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கணும் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் இருக்கிற டைமில் வந்து நம்ம ப்ரொக்கோலி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ அழகாக நல்லா குக்கு மாதிரி வந்துட்டுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம இது பண்ணலாம், ரொம்ப இதாயிரும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இதை அப்படியே தூக்கி தட்டிக்கலாம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா, நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொக்கோலி வந்து நல்லா குக் ஆகக்கூடாது, ஆஃப் குக்கில் நம்ம இது பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள சத்து நம்மளுக்கு முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சோண்டு இதில் இப்போ வந்து வத்தல் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப காரமாக உரைச்சிச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட்டு கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குக் ஆகட்டு. நம்ம இதில் வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும்னா மேலே லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு பத்தலாம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த கூட்டு பதத்துக்கு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுற மக்களே. இது போன வாட்டி நான் ட்ரை பண்ணேன், உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய பையனுமே ஃபுல்லாகவே 8 பாக்ஸ் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டு தான் கொண்டு வந்தான். அதனால் நான் இப்போ எப்போ போனாலும், எப்போ மார்க்கெட் போனாலும் நான் ப்ரொக்கோலி வாங்கி என் பையனுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். ரெண்டாவது இதில் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க. இதில் வந்து சும்மா ஏனதானே நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு முழு சத்தும் கிடக்கும். எனர்ஜி அவங்க படிப்பாங்க, எனர்ஜியாக விளாடுவாங்க. அதனால் மறக்காமல் ப்ரொக்கோலிலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் நீங்களுமே சாப்பிட்லாம். ரெண்டாவது வயசானவங்களுக்குமே வீட்டில் அவங்க ரொம்ப முடியாமல் ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே செஞ்சு கொடுங்க. அவங்களும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க மக்களே. மெயினாக எனக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வளரக்கூடிய பசங்களுக்கு கொடுக்குறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் சொல்கிறேன். நல்லாயிருக்கும் மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கள்.